அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நன்மை தரும் துவாக்கள் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சிறிய துவாவை செய்வதன் மூலம் நமக்கு இம்மை மறுமை இரண்டிலும் கிடைக்கும் நன்மைகள் பல. அவை: 1. மறுமை நாளில் நபியின் ஷஃபாஅத். 2. சுன்னத்தை உயிர்ப்பித்த நன்மை. 3. அல்லாஹ்வை நினைக்கும் நேரம். 4. நபியவர்களின் மீது அன்பும் மரியாதையும் வெளிப்படும் என எண்ணில் அடங்கா நன்மைகளை இட்டுத்தரும் அந்த துவா எது, அதை எப்போது ஓத வேண்டும், எப்படி ஓத வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, நன்மை தரும் துவா என்கின்ற நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டு வாருங்கள் துவாவிற்குள் செல்வோம். அந்த துவா தினமும் 5 வேளை ஃபர்லான தொழுகைக்கு அடைப்பு விடும் பாங்கு. அதான் ஓதி முடிந்த பிறகு நாம் ஓத வேண்டிய மிக புகழ்பெற்ற துவா ஆகும். அரபி மூலம்: அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹித் தஅவத்தித் தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி சய்யிதனா முஹம்மதனில் வஸீலத வல் ஃபலீல வத்தரஜத்தர் ரஃபீஅ வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதனில் லதீ வஅத்த வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு யௌமல் கியாம இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். இந்த துவாவின் தமிழ் உச்சரிப்பு: அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹித் தஅவத்தித் தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி சய்யிதினா முஹம்மதனில் வஸீலத வல் ஃபலீல வத்தரஜத்தர் ரஃபீஅ வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதனில் லதீ வஅத்த வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு யௌமல் கியாம இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். இந்த துவாவின் பொருள்: அல்லாஹ்வே, இந்த பரிபூரணமான அழைப்பின், அதான் பாங்கின் இறைவனே, நிலை பெற்ற தொழுகையின் இறைவனே, ஹல்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வசீலா மிக உயர்ந்த நிலை, ஃபதீலா சிறப்பு மற்றும் மேன்மை, உயர்ந்த அந்தஸ்து ஆகியவற்றை வழங்குவாயாக. நீ வாக்களித்துள்ள மகாமு மஹ்மூத் அனைவராலும் புகழப்படும் உயர்ந்த இடம் அவர்களுக்கு அருள்வாயாக. மறுமை நாளில் அவர்களின் ஷஃபாஹத் பரிந்துரை எங்களுக்கு கிடைக்கச் செய்வாயாக. நிச்சயமாக நீ உன் வாக்குறுதியை மீறமாட்டாய். இந்த துவாவை ஓதுவதன் மூலம் கிடைக்கும் முக்கிய பலன்கள்: வசீலா சொர்க்கத்தில் மிக உயர்ந்த நிலை, ஃபதீலா மேன்மை சிறப்பு, ரஃபியா உயர்ந்த அந்தஸ்து, மகாமு மஹ்மூத் புகழுக்குரிய உயர்ந்த பதவி, ஷஃபாஹத் மறுமை நாளில் நமக்கு நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பரிந்துரை. இந்த துவா முழுவதும் நபியவர்களின் உயர்ந்த அந்தஸ்தையும் மறுமையில் அவர்களின் ஷஃபாஅத்தையும் வேண்டி கேட்கும் துவா ஆகும். சுருக்கமாக, இந்த பாங்கு முடிந்ததும் இந்த துவாவை ஓதுவது சிறிய அமலாக இருந்தாலும் மறுமையில் இந்த துவா மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாகும். ஒவ்வொரு முறை பாங்கு சொல்லி முடித்தவுடன் இந்த துவாவை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.